டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நியூ அப்டேட்டட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பொது தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ்னு எந்த புக்கில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரையும் பாருங்கள். பொது தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே பிரித்து எந்தெந்த புக்கில் எதெல்லாம் படிக்கலாம்ன்றதை கொடுத்துருக்கோம். அதுக்கான பிடிஎஃப் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி தான் ஜிஎஸ்க்கும் கொடுத்துருக்கோம். ஸ்டடி பிளான் வேணுன்றவங்க டெலகிராமில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். தமிழ் மீடியம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஃபீஸ் 700 ஒன் டைம் பேமெண்ட் தான். டெஸ்ட்டு 1 டிசம்பர் 22 ஸ்டார்ட் ஆகி ஜூலை 30 வரை இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 7 மாதத்தில் எத்தனை டெஸ்ட் இருக்கும்னா 30 டெஸ்ட் நடக்கும். இந்த 30 டெஸ்ட்டுமே 6000 வினாக்களுக்கு நடக்கும். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையுமே டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டில் எத்தனை கொஷின் இருக்கும்னா 200 கொஷின் இருக்கும். 300 மதிப்பெண்ணுக்கு டெஸ்ட் நடக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் ஒரு கொஷினுக்கு 1.5 மதிப்பெண் இருக்கும். 200 கொஷினுக்கு 300 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் தேர்வு எழுதுவீங்க. அடுத்தது இந்த டெஸ்ட்டு முடிஞ்சோடனே கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீ பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரியே ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 3 இருக்கும். அதே மாதிரியே ஒரு மாதத்தில் எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். அடுத்தது மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் தான் உங்களுக்கு கொடுப்போம். ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கான பிடிஎஃப் டெலகிராம்லேயே இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெஸ்ட்டுக்கான லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் டெஸ்ட்டு தான், டெலகிராம் குரூப்லேயே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஆப்பை கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ப்ளஸ் ஆன்சர் கீயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். டெஸ்ட்டு 1க்கான ஸ்டடி பிளான் என்னென்னு பார்க்கலாம். இலக்கணம், திருக்குறள், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், கலைச்சொற்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, கணிதம், பொது அறிவியல், புவியியல். அதே மாதிரியே டெஸ்ட்டு 2க்கு பாருங்கள். பொது தமிழ், இலக்கணம், திருக்குறள், அறநூல்கள், கலைச்சொற்கள், சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். போன இதில் என்ன பார்த்துருப்போம்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. இதில் சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். இதே மாதிரியே ஒவ்வொரு வார ஸ்டடி பிளான்லேயுமே ஒவ்வொரு டாபிக் புதுசாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே பிரித்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே எந்தெந்த டாபிக் எந்தெந்த இயலில் கவர் ஆகுதுன்னு பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இலக்கணம். இதில் எழுத்து, சொல் இந்த டாப்பிக்கில் எதெல்லாம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கோடிட்டடங்களை நிரப்புக, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை, சந்திப்பிழை, அகரவரிசை, கலைச்சொற்கள், பிறமொழிகள் அப்படின்னு எந்த டாபிக் கேட்டாலுமே எல்லாத்தையுமே இதில் கவர் ஆகிரும். எல்லாமே நீங்கள் படிக்கணும். அடுத்து திருக்குறளுக்குன்னு தனியாக மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதாவது ஸ்கூல் புக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்தது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் எந்த டாப்பிக்லாம் கவர் ஆகுதுன்றது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்து படிச்சுக்கோங்க. கலைச்சொற்கள் இது 6th ஃபஸ்ட்டு டேர்மில் புக்கோட லாஸ்ட் பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் என்ன சொல்லியிருப்போம், எல்லாமே படிக்கணும்னு சொல்லியிருப்போம். இதில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த டாபிக் மட்டும் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதுக்கான 5 டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 5 டாப்பிக்கில் இருக்க எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடணும். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபுல்லாகவே முடிச்சிட மாட்டீங்க. மேலேயே நாங்கள் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்போம், இலக்கணம்னு. இதில் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கப்ப ஒவ்வொரு டாப்பிக்லையுமே இலக்கணத்தில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் படிக்கணும். அடுத்தது கணிதம், மீசிமா, மீப்போவா, பொது அறிவில் அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே கொடுத்துருப்போம். இதே மாதிரியே ஒவ்வொரு வாரம் ஸ்டடி பிளான்லேயுமே ஒவ்வொரு டாபிக் இருக்கும். அதை ஃபுல்லாக வரிசையாக நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி வரம் டெஸ்ட் பேட்சுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியாதவங்க 30 வாரத்துக்குமான ஸ்டடி பிளான் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தே நீங்கள் படித்து யூஸ் பண்ணிக்கோங்க.